அன்பார்ந்த வாடிக்கையாளரே, ஏசெமேல் இசுசு குடும்பத்திற்கு வரவேற்கிறோம். நீங்கள் தேர்வு செய்ததில் பாராட்டுகிறோம். நம்பகமான தயாரிப்பு. ஏசெமேல் இசுயு வழங்கும் பரந்த தயாரிப்புகளில் உங்கள் வணிக வளர்ச்சியை தொடங்குவதற்கு முன் நாங்கள் சில தனித்துவமான அம்சங்கள் மற்றும் உங்கள் வாகனத்தை அதிகபட்ச நேரம் சாலையில் வைத்திருக்கும் பராமரிப்பு உதவிக்குறிப்புகள் பற்றி எங்களை சொல்ல விரும்புகிறோம். இதற்கிடையில் நீங்கள் முழுமையான மன அமைதியை அனுபவிக்கிறீர்கள். எனவே சில முக்கிய அம்சங்களுடன் தொடங்குவோம். உங்கள் வாகனம் பரந்த, அழகான மற்றும் வசதியான கேபின் இடத்தை கொண்டுள்ளது. இது உங்களை மைல்கோல் இல்லாமல் செல்ல வைக்கிறது. ஏதேனும் சோர்வு ஒரு பல தகவல் காட்சி கிளஸ்டர் மீட்டர். அகலத்தை காட்டும் எல்சிடி திரை. வாகனத்தின் ஆரோக்கியம் மற்றும் செயல்திறன் பற்றிய தகவல்களின் வரம்பு. உயர்தர தொழிற்சாலை பொருத்தப்பட்ட இசை அமைப்பு. குரல் அழைப்பு மற்றும் புல் இணைப்பு. நீங்கள் நிதானமாக இருங்கள். நீங்கள் வாகனம் ஓட்டும் போது மகிழ்ச்சியாக இருந்தாலும். மேலும் ஒரு நல்ல தரமான மொபைல் சார்ஜின் போர்ட்டை தவறு விடக்கூடாது. டேட்டிற்கு அறிவார்ந்த டெலிமாடிக்ஸ் தீர்வு. ஏசெமேல் சார்த்தி என்று அழைக்கப்படும் மேலாண்மை. இது துல்லியமான கண்காணிப்பை வழங்குகிறது. அத்துடன் உதவியுடன் இந்த சிவப்பு பொத்தானை அழுத்தி எங்கள் பிரேக்டவுன் ஆதரவுடன் உங்களை இணைக்க அனுமதிக்கிறது. அதில் எழுதப்பட்டிருந்தது, தேஸ்போர்ட்டை தொடர்ந்து 10 வினாடிகள் அல்லது எஸ்எம்எஸ் ஆர்த்தி மொபைல் பயன்பாட்டில் இந்த ஐகானை அழுத்தவும். பழுது ஏற்பட்டால் வில்ஸ்கிரீனில் குறிப்பிடப்பட்ட கட்டணமில்லா எண்ணின் மூலம் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். 1804198086. மேலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் எண்ணை வழங்கியுள்ளோம். 9988222435. அதில் தயாரிப்பு தொடர்பான அனைத்து சமீபத்திய தகவல்களையும் பெறுவதற்கு டேக் என தட்டச்சு செய்வதன் மூலம் எங்களுடன் அரட்டையை தொடங்கலாம். நீங்கள் புதிய வாகனத்தை வாங்க விரும்பினால் உங்கள் தற்போதைய வாகனத்தின் சேவையை முன்பதிவு செய்ய பிரேக் டவுன் ஆதரவு அல்லது மதிப்புமிக்க கருத்துக்களை சமர்ப்பிக்கவும். வாடிக்கையாளர் திருப்திக்கான எங்கள் அர்ப்பணிப்பை தொடர்ந்து நாங்கள் 2 புதிய சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம். ஒன்றாவது S.M.L விஸ்வா. இது ஒரு வருடாந்திர பராமரிப்பு திட்டமாகும். இதில் உங்கள் வாகன பயன்பாடு மற்றும் வருடாந்திர பராமரிப்பு அடிப்படையில் டிரக்குகள் மற்றும் பேருந்துகளுக்கு 29 பைசா முதல் 72 பைசா வரை மற்றும் தீபங்களுக்கு 38 பைசா முதல் 72 பைசா வரை மிக குறைந்த விலையில் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற திட்டங்களில் இருந்து தேர்வு செய்யலாம். இரண்டாவது ஏமெல் எக்ஸ்டெனர் ஆகும். இது என்ஜின், கியர்பாக்ஸ் மற்றும் டிஃபரன்ஷியல் அசெம்பிளி போன்ற முக்கிய டிரைவ்லைன் திரட்டுகளை உள்ளடக்கிய நீட்டிக்கப்பட்ட உத்தரவாத திட்டமாகும். இதில் நீங்கள் 2 ஆண்டுகள் அல்லது வரம்பற்ற கிலோமீட்டர் நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதத்தை பெறலாம். இது மிகவும் பெயரளவு செலவுக்கு வருகிறது. இந்த 2 திட்டங்களையும் வாகனம் வாங்கிய தேதியிலிருந்தும் 60 நாட்கள் வரை பதிவு செய்யலாம். இதற்கான கூடுதல் தகவலுக்கு வாகன பதிவின் போது எங்கள் டீலர்ஷிப் ஊழியர்களை தொடர்பு கொள்ளவும். சேஸ் எண்ணை குறிப்பிடுங்கள். அது இங்கே உள்ளது. சேசிஸின் முன் வலது புறம் மற்றும் என்ஜின் எண் பொறிக்கப்பட்டுள்ளது. சேவை மற்றும் பராமரிப்பு பகுதிக்கு வருவோம். இது இழக்கமான வாகனம். இங்கு எரிபொருள் உட்செலுத்தப்பட்ட இயந்திரம் மற்றும் வெளியேற்ற வாயு சிகிச்சை உள்ளது. சந்திக்க வேண்டிய அமைப்பு. தீங்கு விளைவிக்கும் வெளியேற்ற வாயுக்களை சுத்திகரிக்க யூரியாவின் அக்வா கரைசல் பயன்படுத்தப்படும் அனைத்து உமிழ்வு விதிமுறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே முதலில் பேட்டரி பிரிவை நோக்கி செல்வோம். அங்கு வாகனம் தனது தொடக்க செயல்பாட்டுக்கு ஆற்றலை பெறும். இது பேட்டரி மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட சுவிட்ச். வாகனத்தை ஸ்டார்ட் செய்யவும். இந்த சுவிட்ச் ஆன் நிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் அதை கடிகார திசையில் சுழற்றினால் ஆன் ஆகிறது. எதிர் கடிகார திசையில் சுழற்றினால் ஆஃப் ஆகிறது. ஆஃப் நிலையில் வாகனத்திற்கு மின்சாரம் செல்லாது மற்றும் எதுவும் இயங்காது. உங்கள் பயணத்தை முடிக்கும் பொழுதில் வாகனம் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைக்கவும். ஒரே இரவில் நிறுத்த வேண்டும். பேட்டரி வெளியேற்றத்தை சேமிக்கவும். நீங்கள் இல்லாத போது தவறுகளிலிருந்து கணினியை பாதுகாக்க இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சுவிட்சை அணைக்க வேண்டும். மெயின் ஐசோலேஷன் சுவிட்சை ஆஃப் செய்வதற்கு முன் இக்னிஷனை ஆஃப் செய்த பிறகு 2 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். வாகனம் ECU சரியாக ஷட் டவுன் செய்ய இதற்கேற்ப குறைந்தபட்ச நேரம் தேவை. இப்போது இயோஸ் பாக்ஸின் இருப்பிடம் மற்றும் உருகிகள் கிடைப்பதை பார்ப்போம். ஷார்ட் சர்க்யூட் காரணமாக ஏற்படும் அதிக மின்னோட்டத்திலிருந்து வாகனத்தின் எலக்ட்ரிக்கல் பாகங்களை பாதுகாக்க வாகனத்தில் இயோஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த உருகிகளை 2 இடங்களில் காணலாம்.
முதல் இடம் ஸ்டார்டருக்கு அருகில் உள்ளது. இங்கே 2 பெரிய உருகிகள் உள்ளன. ஆகையால் நீங்கள் வாகனத்தில் மின்சார விநியோகம் தொடர்பான சிக்கலை எதிர்கொண்டால் இந்த 2 உருகிகளையும் சரிபார்க்கலாம். இரண்டாவது உருகி டாஷ்போர்ட்டில் உள்ளது. இங்கே நீங்கள் அனைத்து உருகிகளும் இருப்பதைக் காணலாம் மற்றும் மடிப்பில் இந்த உருகிகளின் செயல்பாட்டை காட்டும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிட்ட உருகி உள்ளது. இந்த வரிசையில் அவசர காலங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 3 உதிரி உருகிகள் உள்ளன. நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஏதேனும் உருகி வெடித்ததைக் கண்டால் அதே மதிப்பீட்டு உருகியுடன் உருகியை மாற்றவும். எடுத்துக்காட்டாக, ஹெட்லைட்டுக்கான இந்த 10 ஆம்பியர் உருகு இழை அணைந்துவிட்டால் அதிக மதிப்பீட்டை பயன்படுத்தி 10 ஆம்பியர் உருகு இழையை மட்டும் மாற்ற வேண்டும். உருகி அல்லது கம்பியால் மூடப்பட்ட உருகி உத்தரவாதத்தை வெற்றிடமாக்குவதே இருபுறத்துக்கு மட்டுமல்லாமல் வாகனத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. வயரின் ஹார்னஸ் எரிந்து விடும். இது கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் சில மேஜர்கள் வழிவகுக்கின்றன. வாகன தீ விபத்து போன்ற அனர்த்தங்கள். எனவே வழக்கில் நீங்கள் இங்கே மாற்றி சரியான மதிப்பீட்டு உருகி அது மீண்டும் மீண்டும் ஊத பெரிதாக்கப்படுகிறது. நீங்கள் செய்ய தேவையில்லை. மேலும் சோதனைகளை செய்து உடனடியாக உங்கள் அருகிலுள்ள நபரை தொடர்பு கொள்ளுங்கள். டீலர் அல்லது வாடிக்கையாளர் தொடர்பு எண் மற்றும் தவிர்க்க வேண்டும். ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டு உங்கள் பாதுகாப்புக்காக கேபினுக்குள் இருக்கும் தீயணைப்பானையை எப்போதும் பயன்படுத்தவும். டிரக் என்றால் தீயணைப்பு கருவி இருக்கைகளுக்கு பின்னால் மற்றும் இங்கே வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். பேருந்துகள், குறிப்பாக பள்ளிக்கானவை பேருந்துகள் மற்றும் ஒருங்கிணைந்த தீ கண்டறிதல் மற்றும் அடக்கும் அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இயந்திரத்திற்கு அருகில் தீ ஏற்பட்டால் அமைப்பு தானாகவே தீ தடுப்பு ஏற்பாடுகளை செயல்படுத்தும். மேலும் பேருந்துக்குள் தீயணைப்பு சிலிண்டர்கள் உள்ளன. அவை அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும். இங்கே உங்களிடம் உள்ளது. தீயணைப்பு சிலிண்டர்களில் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற முக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எப்போதும் தீயணைப்பு சிலிண்டர்களை மீண்டும் நிரப்புவதை உறுதிப்படுத்துங்கள். அவற்றின் காலாவதி தேதிகள் அண்மையில் நடைபெற்றுள்ளன. தற்போது துணை கப்ளர்களின் இருப்பிடத்தை பார்ப்போம். எனவே கூடுதல் மின்விசிறி போன்ற வாகனத்தில் நிறுவ வேண்டிய கூடுதல் துணை பொருட்களுக்கு அறை, ஒளி ஒளிரும் காவலர் ஐகான் முதலியன. எந்த சீரற்ற இடத்திலும் கம்பிகளை வெட்ட வேண்டாம் மற்றும் பாகங்கள் நிறுவக்கூடாது என்று கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் இது வாகனத்தில் உள்ள பிற மின் அமைப்புகளை பாதிக்கும் மற்றும் உத்தரவாதத்தை செல்லாததாக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த கவலையும் இல்லை, ஏனெனில் நீங்கள் இவற்றை பெறக்கூடிய வயரின் சேனத்தில் பாதுகாக்கப்பட்ட கப்ளர்களை நாங்கள் வழங்கியுள்ளோம். பாகங்கள் நிறுவப்பட்டன. இங்கே நீங்கள் திற வழக்கில் இந்த பச்சை நிற கப்ளர் துணை ஸ்டிக்கரை பார்க்க முடியும். இது துணை இணைப்புக்கானது. இது ஒரு நிரந்தர நேர்மறை சப்ளை, நிரந்தர கிரவோர்ட் மற்றும் 12 வோல்ட் சப்ளை ஆகியவற்றை கொண்டுள்ளது. அடிப்படை விஷயங்கள் காண்பிப்பின் பிறகு மீட்டர் செட்டில் விளையாடும் வாகனங்களின் ஆரோக்கியம் மற்றும் செயல்திறனை புரிந்து கொள்வதற்கான தகவல்களையும் பல்வேறு சொல்லும் சின்னங்களை பற்றியதும் எச்சரிக்கையாக விளக்கு ஒளிர்ந்தால் என்ன செய்வது என்பதையும் அறிந்து கொள்வோம். எனவே தொடங்குவதற்கு இது ஸ்பீடோமீட்டர், வாகனத்தின் வேகத்தை சரிபார்க்கும். இது RPM மீட்டர் அல்லது டாக்கோமீட்டர், ஸ்பிஸ்னுக்கு நிமிடத்திற்கு சுழற்சிகளை காட்டுகிறது. இது என்ஜின் வெப்பநிலையை காட்டும் வெப்பநிலை அளவீடும் எரிபொருள் டேங்கில் உள்ள எரிபொருளின் அளவை காட்டும் எரிபொருள் நிலை அளவுமே ஆகும். மேலும் மீட்டர் செட்டில் முக்கியமான எச்சரிக்கை விளக்குகளை புரிந்து கொள்வோம். முதல் ஒளி வெளியேற்ற பிரேக் சிக்னலுடன் தொடர்புடையது. வாகனம் மலையில் கீழே செல்லும் போது எக்ஸாஸ்ட் பிரேக் ஆபரேஷனை அறிவிக்கிறது. வாகனத்தை அதிகம் நம்பாமல் வேகத்தை குறைக்க பிரேக் செயல்பாட்டை நீங்கள் ஈடுபடுத்தலாம். சர்வீஸ் பிரேக் ஷோ வெளியேற்ற பிரேக் செயல்பாட்டை தொடங்க நீங்கள் செய்ய வேண்டும். இந்த லிவரை காம்பினேஷன் சுவிட்சில் மேல் நோக்கி நகர்த்தவும். சொல்லும் அடையாளம் ஒளிரத் தொடங்குவதை நீங்கள் காணலாம். ஆனால் வெளியேற்ற பிரேக் செயலில் உள்ளது என்றும் இதன் அர்த்தம் கிடையாது. தற்போது வெளியேற்ற பிரேக் செயல்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. மேலும் கியர் போட்டுக்கொண்டு கீழ்நோக்கி செல்லும் போதும் ஆக்சிலரேட்டர் பெடல் ரிலீஸ் ஆனால் எக்ஸாஸ்ட் பிரேக் ஆக்டிவேட் ஆகிவிடும். இரண்டாவது ஒளி அதிக குளிரூட்டும் வெப்பநிலையுடன் தொடர்புடையது. பொதுவாக காஜில் காட்டப்பட்டுள்ள வாகனம் இந்த வெப்பநிலம் செயல்படுகிறது. ஆனால் கூலண்டு குறைவானால் அல்லது என்ஜின் ஆயில் குறைவானால் அங்கு அசாதாரணமான சிலவைக்காக என்ஜின் அதிகமாக சூடாகி இது கண் சிமிட்டத் தொடங்கும்.
இதற்கு பிறகு பசரும் பீப் ஒலிக்கத் தொடங்கும். எனவே உடனடியாக வாகனத்தை சாலையின் ஓரத்தால் நிறுத்துங்கள். ஏன் பென்டில் தொடர்பு, உடைப்பு, கூலனர் கசிவு அல்லது எண்ணெய் பட்டினி உள்ளதா என சரிபார்த்து SML சேவை மையம் ஹெல்ப்லைன் 1804199806 என்கோள். சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதிக வெப்பநிலையால் என்ஜின் செயலிழப்பு ஏற்படும். அடுத்த வார்னிங் லைட் என்ஜின் லைட்டை சரிபார்க்கவும். உங்கள் வாகனத்தில் சிறிய பிரச்சனை அல்லது தவறான குறியீடு இருந்தால் இந்த வார்னிங் லைட் ஒளிரும். இது என்ஜின் செயல்திறனில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனவே இந்த அடையாளம் வீசினாலும் பேதி அடைய தேவையில்லை. நீங்கள் டீலர்ஷிப்பிற்கு அடிக்கடி சேவைக்கு செல்லும் போதெல்லாம் சேவை நபரிடம் இதை பற்றி சொல்வது போத சபிகியன்ட். அடுத்து லோ யூவல் வார்னிங் லேம். எரிபொருள் டேங்கில் உள்ள எரிபொருளின் அளவு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு கீழே செல்லும் போது இது ஒளிரும். எரிபொருள் பாதை சுட்டிக்காட்டி சிவப்பு குறியை எட்டும் மற்றும் இந்த விளக்கு ஒளிரத் தொடங்கும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த நிலையில் நீங்கள் உடனடியாக அருகிலுள்ள எரிபொருள் நிலையத்தை கண்டுபிடித்து உங்கள் வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்ப வேண்டும். ஆனால் உங்கள் வாகனத்தில் டீசல் தீர்ந்து நின்றால் நீங்கள் டீசல் நிரப்ப வேண்டும். மேலும் எரிபொருள் பட்டினி காரணமாக வந்த ஏர் லாக்கை அகற்ற CRA வடிகட்டியை கையால் பிரேமின் செய்ய வேண்டும். எனவே ஏர்பூட்டை அகற்ற இதற்கான செயல்முறையை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். மூன்றாவது, இந்த காற்று இரத்தப்போக்கு ஸ்க்ரூவை தளர்த்தவும். தற்போது எரிபொருளை செலுத்த இந்த பம்பை பிரேம் செய்யுங்கள். டீசலுடன் ப்ளீட் ஸ்க்ரூவிலிருந்து காற்று குமிழ்கள் வெளியேறுவதை கவனிக்கலாம். காற்று குமிழ்கள் மறைந்து டீசல் எடுக்க தொடங்கிய பிறகு தொடர்ந்து பிரேமின் செய்யுங்கள். அந்த நேரத்தில் இரத்தப்போக்கு திருகு மீண்டும் இருக்கவும். இப்போது மீண்டும் கை பிரேமின் செய்யுங்கள். பம்ப் படிப்படியாக கடினமாகிறது. மேலும் இரத்தப்போக்கு திருகு கசிவு இல்லை என்பதை உறுதி செய்யவும். இப்போது நீங்கள் இயந்திரத்தை கிரானு செய்யலாம். நீண்ட கிரானு எடுத்த பிறகு வாகனம் தொடங்குகிறது. அடுத்த ஸ்லைடு ஏர் கிளீனர் சோக் இண்டிகேட்டர். இது PS6 வாகனத்தின் முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகளில் ஒன்றாகும். ஏனெனில் இது ஏர் கிளீனரின் ஆரோக்கியத்தை பற்றி பெற்ற தகவல்களை அளிக்கிறது. ஏர் கிளீனர் அடைக்கப்பட்டால் என்ஜினுக்கு தேவையான காற்று கிடையாது. மேலும் ECT அலகுக்கு சேதம் உண்டாகும். இது கடுமையான செயல்திறன் சிக்கல்களை உருவாக்கும். எனவே இந்த எச்சரிக்கை விளக்கை உங்கள் டாஷ்போர்ட்டில் பெறினால் உடனடியாக உங்கள் அருகிலுள்ள டீலர்ஷிப் அல்லது எங்கள் டோலி வாடிக்கையாளர் சேவை எண்ணுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஏர் கிளீனர் யூனிட் 2 இல்டர்களால் ஆனது. இந்த வெளிப்புற வடிகட்டி முதன்மை மற்றும் இந்த உள் ஒன்று இரண்டாம் வடிகட்டி. சாதாரண சாலை மற்றும் தூசி நிலைமைகளில் ஒவ்வொரு 40,000 கிலோமீட்டருக்கும் முதன்மை வடிகட்டி மாற்றப்பட வேண்டும். இரண்டாம் மூலமாக உள் வடிகட்டி மாற்றப்பட வேண்டும். முதன்மை வடிகட்டியை மாற்றுவது என்பது சாதாரண நிலையில் ஒவ்வொரு 1,02,000 கிலோமீட்டருக்கு மாற்றப்படும். ஆனால் கடுமையான தூசி நிலைகளில் மீட்டர் செட்டில் சோக் இண்டிகேட்டர் லைட் ஒளிரும் போதெல்லாம் முதன்மை இல்டர் மாற்றப்பட வேண்டும். மேலும் முதன்மை இல்டரின் ஒவ்வொரு 3வது மாற்றியுடனும் இரண்டாம் இல்டரை மாற்ற வேண்டும். அடுத்த எச்சரிக்கை விளக்கு குளிரூட்டி மட்டத்துடன் தொடர்புடையது. இந்த அடையாளம் ரேடியேட்டருக்குள் குறைந்த அளவிலான கூலண்டை பற்றி எச்சரிக்கிறது. ஆனால் வாகனத்தில் உள்ள கூலண்ட் ஓட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இது சப்டேன் மற்றும் இது ரேடியேட்டர். இங்கே சப்டேன் கூலண்டால் நிரப்பப்பட்டுள்ளது மற்றும் குறைந்தபட்ச அதிகபட்ச நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்டேங்கில் கூலன மட்டம் எப்போதும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சத்திற்கு இடையில் இருக்க வேண்டும். ஆனால் ரேடியேட்டரில் கூலண்டின் அளவு குறைந்தால் ஒரு பள்ளம் உருவாகும். மேலும் கூட்டமாக கொண்டுள்ள ரிட்டர்ன் வால் மூலம் சப்டேங்கிலிருந்து ரேடியேட்டருக்கு உள்ளீடு செய்யப்படும். ஆனால் பழைய வாகனங்களில் உபடேங்கில் இருந்து உறிஞ்சும் பனி நின்று போக வாய்ப்புகள் உள்ளன. அப்போது வாகனம் குளிர்ச்சியான நிலையில் இருக்கும்போது ரேடியேட்டர் மூடியை அகற்றி கூலர் மட்டத்தை சோதிக்கவும். அதை அகற்றும் முன் வாகனம் கூல் டவுன் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இல்லையெனில் அழுத்தத்தின் கீழ் கொதிக்கும் கூலன் வெடித்து கடுமையான காயம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். மறக்கக்கூடாது, ரேடியேட்டர் தொப்பியில் வழங்கப்பட்ட ரப்பர் முத்திரை இருக்க வேண்டும். அகற்ற முடியாது. நகரும். அடுத்த வார்னிங் லைட் என்ஜின் ஆயில் அழுத்தத்துடன் தொடர்புடையது. இந்த வார்னிங் லைட் என்ஜின் ஆயில் பிரஷர் நார்மல் கண்டிஷனில் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. இக்னிஷனை ஆன் செய்தவுடன் இந்த செக் லைட் ஒளிரும். என்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஆயில் பிரஷர் ஆனதும் அணைந்துவிடும். வாகனம் இயக்கத்தில் இருக்கும் போது இந்த வார்னிங் லேம்ப் வந்தால்
வாகனத்தை சாலையின் ஓரத்திற்கு செலுத்தி இக்னிஃபனை அணைக்கவும். டிப்ஸ்டிக் மூலம் ஆயில் மட்டத்தை சோதிக்கவும். இது குறைவாக இருந்தால் வெளிப்புற கசிவுகளை சரிபார்த்து எப்பேமேல் என்ஜினால் நிரப்பவும் அல்லது அருகிலுள்ள எப்பேமேல் உடன் இணைக்கவும். வழக்கமான செயல்பாட்டில் உள்ள இசுசு டீலர் எப்போதும் வாராந்திர அடிப்படையில் டிப்ஸ்டிக் மூலம் என்ஜின் ஆயிலை ஆய்வு செய்வதை வழக்கமாக்குங்கள். அதற்கான முறையை உங்களுக்கு விளக்குவோம். முதலில் பூங்கா. என்ஜின் ஆயில் மட்டம் ஏழ்க்கும் கீழே சென்றால் ஏசேமேல் ஒரிஜினல் என்ஜின் ஆயிலை நிரப்ப வேண்டும். ஏப்க்கும் அதிகமாக இருந்தால் உடனடியாக உங்கள் அருகிலுள்ள டீலரை தொடர்பு கொள்ள வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கும் என்ஜின் பாகங்கள் லூப்ரிகேஷனுக்கு என்ஜின் ஆயிலை பயன்படுத்துகின்றன. இதனால் அவை வழக்கமான தேய்மானத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. எண்ணெயின் உயர்வு சொத்து இழக்க முனைகிறதால் இயங்கும் கிலோமீட்டர்கள் மொத்தம் நேரத்துடன் இந்த தேய்மானத்திலிருந்து என்ஜினை பாதுகாக்க உரிமையாளரின் கையேட்டில் உள்ள சர்வீஸ் அட்டவணையின்படி என்ஜின் ஆயிலை மாற்ற பரிந்துரைக்கப்படுகிறது. இது 40,000 கிலோமீட்டர் அல்லது 1 வருடம். டீசல் டிரக்குகள் மற்றும் பேருந்துகளுக்கு முதலில் வரும். டீசல் டிப்பர்கள் மற்றும் அனைத்து சிஎன்ஜி வகைகளுக்கு 20,000 கிலோமீட்டர் அல்லது 1 வருடம் முதலில் வரும். அடுத்த வார்னிங் லைட் காம்பி ஆயில் இல்டருடன் தொடர்புடையது. என்ஜினின் தேய்மானம் காரணமாக கலந்திருக்கக்கூடிய தேவையற்ற அசுத்தங்களை அகற்றுவதற்காக என்ஜின் எண்ணெய் தொடர்ந்து வடிகட்டப்படுகிறது. உங்கள் வாகனத்தின் எண்ணெய் வடிகட்டுதல் அமைப்பை பாதுகாக்க என்ஜின் ஆயில் இல்டர் மூலம் எண்ணெய் எச்சரிக்கை அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் வடிகட்டி ஊற வைத்தால் காம்பி எண்ணெய் வடிகட்டி ஒளிரத் தொடங்குகிறது மற்றும் வடிகட்டப்படாத எண்ணெய் கணினியில் நுழையும். எனவே நீங்கள் வடிகட்டியை மாற்ற வேண்டும். இந்த வடிகட்டியின் மாற்ற இடைவெளி 40,000 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் எச்சரிக்கை விளக்கு ஒளிர்ந்தால் வாகன ஆய்வு மற்றும் வடிகட்டி மாற்றத்திற்காக உங்கள் அருகிலுள்ள டீலருடன் தொடர்பு கொள்ளவும். அடுத்தது OBD விளக்கு. இந்த எச்சரிக்கை விளக்கு இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் செய்யப்பட்டவுடன் ஒளிரும். என்ஜின் இயக்கப்படும் போது தானாகவே அணைந்துவிடும். ஆனால் என்ஜின் இயக்கப்பட்ட பிறகும் விளக்கு நிரந்தரமாக எரிந்து கொண்டிருந்தார். பின்னர் இது வாகனத்தில் சில அசாதாரணங்களை சுட்டிக்காட்டுகிறது. சில நேரங்களில் வாகனத்தில் சிறிய பிரச்சினை இருந்தால் அது அடுத்த பயணங்களில் தானாக குணமடையலாம். ஆனால் 5 அல்லது 6 பயணங்களில் விளக்கு நிரந்தரமாக எரிந்தால் கூடுதல் சில தவறான குறியீடுகளை மீட்டர் செட் LCD-யில் பெற்றால் இது வாகனத்தில் சிக்கல்களை சுட்டிக்காட்டுகிறது. கண்டறியவும் சரி செய்யவும் வேண்டும். இங்கே இந்த விளக்கு தொடர்ந்து ஒளிர்வதையும் மீட்டர் செட்டில் டபுள் கோட் 2 வருவதையும் நீங்கள் காணலாம். இதன் பொருள் வாகனத்தில் சில சிக்கல் உள்ளது. இது எப்பேமேல் வாடிக்கையாளர் ஆதரவை தொடர்பு கொள்வதன் மூலம் முன்னுரிமை அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும். அடுத்து பிரேக் திரவ நிலை எச்சரிக்கை விளக்கு. இது ஹைட்ராலிக் பிரேக் வாகனங்களுக்கு. பிரேக் காங்கியில் திரவ அளவு குறைவாக இருக்கும்போது ஒளிரும். குறைவான திரவம் வாகனத்தின் பிரேக்கின் செயல்திறனில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் இது பாதுகாப்பு கவலையாகும். எனவே நீங்கள் தொடர்ந்து பிரேக் திரவ அளவை கண்காணிக்க வேண்டும். குறைவாக இருந்தால் உடனடியாக எப்பேமேல் பிராண்டட்.4 பயன்படுத்தி நிரப்பவும். தரவை பற்றியது. பிரேக் திரவ நீர்த்தேக்கத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் 2ற்குள் நிலை இருக்கும். மேலும் பிரேக் வாகனங்களுக்கு இதுபோன்ற விளக்கு காற்றழுத்த மதிப்பு கணினியில் பராமரிக்கப்படும் வரை ஒளிரும். அடுத்தது பேட்டரி சார்த்தின் லைட். இக்னிஷன் ஆன் செய்யப்பட்டவுடன் மீட்டர் செட்டில் இந்த வார்னிங் லைட் தோன்றும். என்ஜின் இயக்கும் போது தானாகவா அணையும். ஆனால் இயந்திரம் தொடங்கி பிறகு இந்த விளக்கு தொடர்ந்து ஒளிர்ந்தால் மின்மாற்றியால் பேட்டரியை சரியாக சார்ஜ் செய்ய முடியாது என்பதை குறிக்கிறது. நீங்கள் அழுத்துவதன் மூலம் RPM-ஐ உயர்த்தினாலும் மீட்டர் தொகுப்பில் காய்ப்படும் மின்னழுத்தம் 12.5 வோல்ட் குறியை தாண்டாது என்பதையும் கவனிக்கிறீர்கள். முடுக்கி. இந்த வழக்கில் ஆல்டர்னேட்டர் பெல்ட்டில் உடைப்பு இருக்கிறதா மற்றும் ஸ்டார்டருக்கு அருகில் உருகி வெடித்துள்ளதா ஆய்வு செய்யவும். மேலும் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் திருத்தங்களுக்கு எப்பேமேல் டீலரை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் அதை செய்ய வேண்டாம். இதுவும் வாகனத்திற்கு வழி வகுக்கிறது. நிறுத்தி விடுகிறது.
அமைப்பின் முக்கியமான எச்சரிக்கை விளக்கங்களில் நீர் மற்றும் எரிபொருள் நிலை எச்சரிக்கைக்கு நகரும். ஆனால் இதை பற்றி விவாதிக்கும் முன் வாகனத்தின் எரிபொருள் வடிகட்டுதல் அமைப்பை பார்ப்போம். டீசல் டேங்கில் எரிபொருள் சேமிக்கப்படுவதை இங்கே காணலாம். இது முதன்மை வடிகட்டிக்கு நகரும். இங்கே வடிகட்டுதலின் முதல் கட்டம் நிகழ்கிறது. இந்த முதன்மை வடிகட்டியின் மாற்ற இடைவெளி 20,000 கிலோமீட்டருக்கு பிறகு உள்ளது. நீங்கள் அதை தவறவிட வேண்டாம். அது வடிகட்டப்படாத எரிபொருளை பொதுவான ரயில் அமைப்புக்கு அழைத்து சென்று சேதத்தை ஏற்படுத்தும். எரிபொருள் வடிகட்டுதல் அமைப்பில் அடுத்த கூறு CRS வடிகட்டி ஆகும். இந்த வடிகட்டி எரிபொருள் வடிகட்டலின் இரண்டாம் கட்டத்தை மட்டுமல்லாமல் வண்டல் செயல்பாட்டையும் செய்கிறது. அதாவது இது எரிபொருளிலிருந்து தண்ணீரை பிரிக்கிறது. இக்கூறியில் உள்ள சென்சார் வடிகட்டியின் நீர் மட்டத்தை கண்டறிந்து சிக்னலின் அடிப்படையில் மீட்டர் செட்டில் எச்சரிக்கை விளக்கு ஒளிரும். வடிப்பானின் மாற்றம் ஒவ்வொரு 60,000 கிலோமீட்டர் அல்லது 18 மாதங்களுக்கு முதலில் எது வருகிறது என்பதை பொறுத்து. எரிபொருள் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தின் விலையுயர்ந்த பாகங்களை பாதுகாக்க இந்த மாற்ற இடைவெளியை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். தேங்கிய தண்ணீர் மற்றும் எரிபொருள் விளக்கு ஒளிர்ந்தால் உடனடியாக இல்டரின் உள்ளே தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். ஆகையால் இந்த எச்சரிக்கை விளக்கை இயக்கி வாகனம் இயக்கினால் எரிபொருள் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் மற்றும் ECT சிஸ்டம் பாகங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இப்போது CRA வடிகட்டியிலிருந்து தண்ணீரை வெளியேற்றும் செயல்முறையை விளக்குவோம். முதலில் வாகனத்தை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி அணைக்கவும். இப்போது நீரை எரிபொருள் சென்சார் கப்ளரில் அகற்று. அதை இடைஞ்சொலியாக திருப்பி சென்சாரை திறக்கவும். ட்ரெயின் பிளக்கிலிருந்து டீசல் வெளியேறாத வரை உள்ளே தேங்கியுள்ள அனைத்து தண்ணீரையும் வெளியேற்றட்டும். இப்போது சென்சாரை மீண்டும் வடிகால் பிளக்கில் செருகவும். அதை கடிகார திசையில் பாதுகாப்பாக இருக்கவும். பிளீட் ஸ்குருவை தளர்த்தி டேட்டா பிரேமிங்கை தொடங்கவும். காற்று குமிழ்களுடன் டீசல் கசிவு திருகாணியிலிருந்து வெளியேறுவதை கவனிக்கவும். காற்று குமிழ்கள் இல்லாமல் டீசல் வர ஆரம்பிக்கும் வரைக்கை பிரேமிங்கை தொடரவும். இப்போது பிளீட் ஸ்குருவை இறுக்கி பம்ப் கனமாகும் வரை மீண்டும் டேட்டா பிரேம் செய்யவும். என்ஜினை ஸ்டார்ட் செய்து ட்ரெயின் பிளக் அல்லது பிளீட் ஸ்குருவிலிருந்து எரிபொருள் கசிவு இல்லையா என்பதை உறுதி செய்யவும். இங்கே நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நீர் மற்றும் எரிபொருள் விளக்கு அடிக்கடி வேலை செய்கின்றன. CRA வடிகட்டி அடிக்கடி வடிகட்ட வேண்டியிருந்தால் உங்கள் அருகிலுள்ள எப்பேமேல் டீலரில் எரிபொருள் தொட்டியை சுத்தமாக செய்யவும். எரிபொருள் நிரப்பு நிலையத்தையும் மாற்றவும். முந்தைய வகைகளில் எத்தனை எச்சரிக்கை விளக்குகள் இருந்ததையும் இப்போதும் விவாதித்தோம். நாங்கள் விளக்குவோம். வாகனங்களில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 2 எச்சரிக்கை விளக்குகள். முதலாவது DPF மீளுருவாக்கம் ஒளி. இந்த எச்சரிக்கை விளக்கை பற்றி விவாதிப்பதற்கு முன் வாகனத்தில் உள்ள வெளியேற்ற வாயு சிகிச்சை அமைப்பை பார்ப்போம். எனவே 3 துணை பிரிவுகளை கொண்ட இந்த அலகு வழியாக வெளியேற்றம் பாய்வதை நீங்கள் இங்கே காணலாம். முதல் அலகு டீசல் ஆக்சிடனேற்ற வினையோக்கி. இரண்டாவது அலகு DPF டீசல் துகள் வடிகட்டி. இது கார்பன் துகள்களை வடிகட்டுகிறது. மூன்றாவதாக ACR தேர்ந்தெடுக்கப்பட்ட வினையோக்கி குறைப்பு ஆகும். இதில் வெளியேற்ற வாயுக்கள் AdBlue எனப்படும் அக்வஸ் யூரியா கரைசலுடன் சிகிச்சை செய்யப்படுகின்றன. அப்பண்ணு உள்ள தொட்டி இங்கே உள்ளது. சேமித்து வைக்கப்படுகிறது. டீசல் துகள் வடிகட்டிக்கு வரும்போது இந்த இல்டர் வெளியேற்ற வாயுக்களில் உள்ள புகைக்கரி துகள்களை பிடிக்கிறது. எனவே அது T.P.A க்குள் சேகரிக்கப்படுகிறது. இப்போது இந்த சேகரிக்கப்பட்ட சூட் மாஸ் ஒரு வரம்பை தாண்டும் போது TPA சுத்தம் செய்யப்பட வேண்டும். இந்த செயல்முறை ரீஜெனரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதில் சிறிதளவு டீசல் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது TPA உள்ளே எரிந்து சேகரிக்கப்பட்ட அனைத்து சூட் வெகுஜனங்களையும் சுத்தம் செய்கிறது. மீளுருவாக்கம் என்பது அதிக மனித தலையீடு இல்லாத தானியங்கி செயல்முறையாகும். மேலும் இது 3 வகைப்படும். DPF விளக்கு பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களில் ஒளிர்கிறது. எனவே இந்த விளக்கு பச்சை நிறத்தில் ஒளிர்ந்தால் DPF-இல் தானியங்கி மீளுருவாக்கம் நடந்திருக்கிறது. பச்சை விளக்கு கூடுதலாக மீட்டர் தொகுப்பில் ஒளிரும் செய்தியையும் நீங்கள் காணலாம். வழக்கமாக ஒவ்வொரு 100 மணி நேர என்ஜின் செயல்பாட்டிற்கு பிறகும் தானியங்கி மீளுருவாக்கம் நடைபெறும் மற்றும் சுமார் 25 நிமிடங்கள் நீடிக்கும். விளக்கு அணைக்கப்படாத வரை வாகனத்தை இயக்க வேண்டும். ஆனால் வாகனத்தை நிறுத்த வேண்டியால் இயந்திரத்தை அணைக்காமல் இருக்க முயற்சிக்கவும்.
ஏனெனில் மீளுருவாக்கம் 20 முதல் 25 நிமிடங்களில் முடிவடையும். ஆனால் நீங்கள் இயந்திரத்தை அணைக்க வேண்டும் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த முறை மீண்டும் சூட் வெகுஜன செட் பாயிண்டை கடக்கும் போது ஒளிரும் மற்றும் மீளுருவாக்கம் தானாகவே நடக்கும். தற்போது விளக்கு மஞ்சள் நிறத்தில் வளர்கிறதா என்று பார்ப்போம். டிபிஎஃப் விளக்கு மஞ்சள் நிறத்தில் வளர்வதும் செய்தி பூங்கா மீளுருவாக்கம் தேவைப்படுவதும் உங்கள் கவனத்திற்கு வரும். மீட்டர் செட்டில் ஒளிரும் வாகனத்தை நிறுத்தவும். தானியங்கி மீளுருவாக்கம் புகைக்கரி வெகுதுண்டத்தை எரிக்க போதுமானதாக இல்லை என்பதும் அதை நிறுத்தி மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதும் இதன் குறிப்பு. எனவே இந்த மீளுருவாக்கத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் வாகனத்தை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்த வேண்டும். கியர் லீவரை நியூட்ரல் டாங்காக்கு மாற்றி பாரு பிரேக்கை ஈடுபடுத்தி வாகனத்தை ஸ்டார்ட் செய்ய வேண்டும். வாகனத்தை தொடங்கிய பிறகு மீளுருவாக்கம் செயல்முறையை தொடங்கி விடுங்கள். தொகுப்பை அழுத்துவதன் மூலம் மீதியில் உள்ள பொத்தான் சுமார் 5 வினாடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. வாகனத்தின் RPM தானாகவே 2000 RPM உயர்வதை நீங்கள் கவனிப்பீர்கள். இது 20 முதல் 25 நிமிடங்கள் வரை தொடரும். பிறகு RPM இயல்பு நிலைக்கு திரும்பி வாகனத்தை சாதாரணமாக இயக்க முடியும். ரீஜெனரேட்டர் செயல்முறை நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஆக்சிலரேட்டர் பேடில் கிளச் அல்லது பிரேக் பேடல் அழிக்க வேண்டாம். இது ரீஜெனரேஷன் செயல்முறையை நிறுத்தும். வெளியேறும் வாயுக்கள் 500 முதல் 600 டிகிரி செல்சியஸ் வரை உள்ளன. எனவே இறந்த இலைகள், காகிதங்கள், கிரீசு போன்ற எரியக்கூடிய பொருட்கள் இல்லாததை உறுதிப்படுத்தவும். டிரம்ஸ் டீசல் டிரம் வாகனத்தின் அருகிலேயே உள்ளன. இப்போது மீளுருவாக்கம் விளக்கு சிவப்பு நிறத்தில் ஒளிர ஆரம்பித்தால் 3வது வகை மீளுருவாக்கம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நீங்கள் மஞ்சள் மீளுருவாக்கம் விளக்கை புறக்கணிக்கவும். இறுதியில் விளக்கு சிவப்பு நிறத்தில் ஒளிரத் தொடங்கும். செய்தி மீளுருவாக்கம் அவசரமாக திரையில் ஒளிரும் டீலரிடம் செல்ல வேண்டும். இது சூட்டின் நிலை மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளது மற்றும் வாகனத்திற்கு அவசரமாக மீளுருவாக்கம் தேவைப்படுகிறது என்பதை குறிக்கிறது. இந்த வழக்கில் உடனடியாக வாகனத்தை நிறுத்தி டீலர்ஷிப் அல்லது எங்கள் டோல் ஃப்ரீ எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மீளுருவாக்கம் பொறுத்தவரை சிறப்பு கண்டறியும் கருவி தேவைப்படுகிறது. சிவப்பு ரீஜெனரேஷன் லைட்டை மீண்டும் புறக்கணித்தால் வாகனம் RPM ரெஸ்ட்ரிக்ஷன் பயன்முறைக்கு சென்று RPM ஆகஸ்ட் 1500 கட்டுப்படுத்தப்படும். மேலும் அதிக பழுதுபார்ப்பு செலவால் டிபிஏ சேதமடைய வாய்ப்பு அதிகம். மேலும் சில நேரங்களில் வாகனம் காற்று அல்லது எரிபொருள் அமைப்பில் அசாதாரணங்களை எதிர்கொண்டால் பச்சை அல்லது மஞ்சள் விளக்கு இல்லாமல் சிவப்பு மீளுருவாக்கம் விளக்கை நீங்கள் சந்திக்கலாம். மேலும் வாகன RPM ஆகஸ்ட் 1500 கட்டுப்படுத்தப்படும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் உடனடியாக வாடிக்கையாளர் ஆதரவு எண்ணை தொடர்பு கொள்ளவும். PS6 இல் புதிய அடுத்த எச்சரிக்கை விளக்கு நாக்ஸ் லைட் ஆகும். குறிப்பாக PS6 வாகனத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கடைசி ஆனால் முக்கியமான எச்சரிக்கை விளக்குகளில் இதுவும் ஒன்றாகும். எனவே வாகனத்தின் மாசு உமிழ்வு பாதிக்கப்படும் போது இந்த எச்சரிக்கை விளக்கு ஒளிரத் தொடங்கும். மேலும் மீட்டர் செட் LCD திரையில் கூடுதலாக எச்சரிக்கை பலகை ஒளிரவும் தோன்றும். இந்த சூழ்நிலையில் உடனடியாக டீலர்ஷிப் அல்லது வாடிக்கையாளர் சேவையின் கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும். ஏனெனில் 20 நாட்கள் அனுமதிக்கப்பட்ட காலத்தில் சிக்கல் சரி செய்யப்படாவிட்டால் மணித்துளிகள். அரசு கட்டுப்பாடுகளின்படி வாகனங்கள் இறுதியில் லிம்போ பயன்முறைக்கு செல்கின்றன. அதாவது வாகனத்தின் வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டராக கட்டுப்படுத்தப்படும். நாங்கள் உங்களுக்கு விளக்கியுள்ளோம். மீட்டர் செட்டில் உள்ள வார்னிங் லைட்டுகள் பற்றி. முதலில் மீட்டர் தொகுப்பு LCD இம் உள்ள தகவல்களை விரைவாக பார்ப்போம். இங்கே நம்மிடம் டிஜிட்டல் உள்ளது. 12 மணி நேர வடிவத்தில் நேரத்தை பிடிக்கும் கடிகாரம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்பது சுற்றுப்புற வளிமண்டல வெப்பநிலையாகும். இங்கே ஓடோமீட்டர் ரீடிங் எவ்வளவு என்று காட்டப்படுகிறது. உங்கள் வாகனம் கடந்த மூத்த தூரம் இன்று வரை இது அடிநிலை அளவையை காட்டுகிறது. 8 தொட்டியில் 8 உள்ளது. வாகனத்தில் யூரியா நுகர்வு சுமார் 5% ஆகும். மொத்த டீசல் நுகர்வு, அதாவது வாகனம் 100 லிட்டர் டீசலை பயன்படுத்தினால் அது இருக்கும். நுகருங்கள் சுமார் 5 லிட்டர் யூரியா. இந்த தொட்டியில் 14 லிட்டர் யூரியா வைத்துக் கொள்ளலாம். மீட்டர் செட்டில் 8 காட்டப்படுகின்றன.
நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொட்டியில் விளம்பர நீளத்தை நிரப்பலாம். மேலும் மீட்டர் செட் 2 பார்களை காண்பிக்கும் போது 10 லிட்டர் யூரியாவை முழு வாளியில் நிரப்புவதன் மூலம் தொட்டியை நிரப்பலாம். விளம்பர நீளத்தின் அளவு மிக குறைந்த மட்டத்திற்கு சென்றால் மீட்டர் தொகுப்பில் ஒரே ஒரு பட்டி மட்டுமே காட்டப்படும். அதுவும் பசருடன் சேர்ந்து ஒளிரத் தொடங்கும். அதுவும் பீப் செய்யத் தொடங்கும். இந்த வழக்கில் ஓட்டுநர் உடனடியாக AdBlue இன் மேல் செல்ல அறிவுறுத்தப்படுகிறார் அல்லது AdBlue முடிந்ததும் வாகனம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாட்டுடன் நிணநீர் பயன்முறையில் செல்லும். எனவே வாகனத்தில் உள்ள அனைத்து AdBlueகளும் முடிந்து வாகனம் மணிக்கு 20 கிலோமீட்டர் நிணநீர் பயன்முறையில் வந்தார் அருகிலுள்ள எபேமேல் டீலர்ஷிப் அல்லது அருகிலுள்ள பம்பிற்கு சென்று ஏசேமேலாய் பரிந்துரைக்கப்பட்ட AdBlue பிராண்டுகளுடன் AdBlue-ஐ நிரப்புமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதன் பிறகு வாகனத்தை மறுதொடக்கம் செய்யும் போது வேக கட்டுப்பாடு தானாகவே அணைக்கப்படுகிறது. எனவே AdBlue-ஐ நிரப்புவதற்கான முக்கிய முன்னெச்சரிக்கை இது. உங்கள் வாகனத்திற்கு ஏசேமேலாய் பரிந்துரைக்கப்பட்ட AdBlue-ஐ பயன்படுத்தவும். ஏசேமேலாய் விரிவாக சோதித்து 7 பரிந்துரைக்கக்கூடிய AdBlue பிராண்டுகளை வழங்குகிறது. இவை விதல், வோல்வனின், கம்மின்ஸ், NPL, ப்ளூ ஸ்காய், ஆபி, ஹரோன்டெக், IOCL மற்றும் கர்ம் ஆகியவை எங்கள் டீலர்ஷிப்களில் இருந்து 10 லிட்டர் பேக்கிங்கில் எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம். நீங்கள் ஒரு பயணத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் 1 அல்லது 2 AdBlue வாளிகளை உடனிருந்து வைத்திருப்பது நல்லது. உள்நூறு தயாரிப்பு அல்லது பரிந்துரைக்கப்படாத AdBlueவும் வாகனத்தில் பல செயல்திறன் சிக்கல்களை உருவாக்கும். இதனால் 20 கிலோமீட்டர் வேகத்தில் உமிழ்வை கட்டுப்படுத்துவது போன்ற செயல்திறன் இழப்புகள் ஏற்படலாம். வேக கட்டுப்பாடு பயன்முறை உள்நூறு தயாரிப்பான AdBlue உமிழ்வை கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. லோக்கல் AdBlue ECT அமைப்புக்குள் யூரியா படிவதை ஏற்படுத்தும். இதனால் யூரியா பம்ப், யூரியா இன்ஜெக்டர், NOx சென்சார்கள் மற்றும் ACR அமைப்பு போன்ற விலையுயர்ந்த ECT அமைப்பு கூறுகளுக்கு சேதம் ஏற்படும். இரண்டாவதாக, எப்போதும் சரியான செயல்முறையை பின்பற்றி வாகனத்தில் AdBlue-ஐ நிரப்பும் போது தூசி அல்லது எந்த வகையான எண்ணெய் மாசுபாடு தொடர்பாக முழு சுத்தத்தை உறுதிப்படுத்தவும். ஏனெனில் AdBlue-வில் சிறிதளவு எண்ணெய் மாசுபட்டால் கூட அது டீசல் அல்லது என்ஜின் ஆயில் எதுவாக இருந்தாலும் சிஸ்டம் செயலிழக்கக்கூடும். இந்த எண்ணெய் மாசுபாடு AdBlue சப்ளை தொகுதியின் தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. பழுது பார்க்க முடியாததால் இது பயனருக்கு கூடுதல் செலவாக அமைகிறது. ஆனால் நீங்கள் சிறிய முன்னெச்சரிக்கையை பின்பற்றுகிறீர்கள் என்றால் ஏதாவது கவலை இருக்க வேண்டாம். AdBlue-வுக்கு இந்த கூறுகளை மீண்டும் நிரப்புவது வாழ்நாள் முழுவதும் சிக்கல் இல்லாமல் இயங்கும். AdBlue ஊற்றுவதற்கு எப்போதும் புதிய புனலை பயன்படுத்தவும். அதே புனலை மீண்டும் பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படவில்லை. டீசல், என்ஜின் ஆயில் அல்லது வேறு எந்த திரவத்தையும் ஊற்றுவதற்கான ஒரு முறை பயன்படுத்தப்படும் புனல் AdBlue-ஐ நிரப்புவதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் இது யூரியாவில் மாசுபாடு ஏற்படுத்தி இறுதியில் AdBlue சப்ளை தொகுதியை சேதப்படுத்தும். எரிபொருள் நிரப்புவதற்காக எரிபொருள் நிலையத்திற்கு வரும்போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கவும். பம்ப் ஆபரேட்டர் AdBlue டேங்கில் டீசலை நிரப்பவில்லை என்பதை உறுதிப்படுத்துங்கள். இல்லையேல் AdBlue சேதமாகி பழுது பார்க்கும் செலவை அதிகரிக்கும். எனவே இப்போது வரை வாகன அமைப்பின் அடிப்படை அறிமுகம் மற்றும் பராமரிப்பு உதவிக்குறிப்புகளை உள்ளடக்கியுள்ளோம். இனி வீடியோவின் கடைசி பகுதியில் வாகனத்தை தினசரி இயக்கும் போது பின்பற்ற வேண்டிய சில பொதுவான முன்னெச்சரிக்கைகளை பார்ப்போம். உங்கள் வாகனத்தில் எந்தவொரு வெல்டின் செயல்பாட்டையும் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய சில முன்னெச்சரிக்கைகளை பார்ப்போம். நண்பர்களே, வெல்டின் செயல்பாட்டின் போது உருவாகும் உயர் மின்னழுத்த கூர்முனைகளுக்கு வெளிப்பட்டால் என்ஜின் ECU, மீட்டர் செட், சென்சார்கள், ECU போன்ற எலக்ட்ரானிக் பாகங்கள் சேதமடையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே வாகனத்தில் எந்தவொரு வெல்டின் செயல்பாட்டையும் செய்வதற்கு முதலில் பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றவும். பேட்டரி கப்ளர்களை நேர்மறையாக அகற்றவும். நெகட்டிவ். இரண்டாவது, இது மிகச்சிறப்பாக பரிந்துரைக்கப்படுகிறது. செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன் என்ஜின் ECU கப்ளர்களை அகற்றுதல். கப்ளர்களை அகற்றுவதற்கான முறையை இங்கே காணலாம். இங்கே இக்கப்ளர்களை வலுக்கட்டாயமாக அகற்ற வேண்டாம்.
அவற்றை சேதப்படுத்தும் டீலர்ஷிப்பின் உதவியை பெறுங்கள். எந்த வகை அகற்றுதல் மற்றும் மறுசீரமைப்புக்கான தொழில்நுட்ப வல்லுநர். செயல்பாடு பறக்கும் வெல்பின் சிதறல்கள் அதிகமாக இருக்கலாம். ஆபத்தான இந்த சூடான சிதறல்கள் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் கூறுகளான வயரின் தார்னு, காற்று, எரிபொருள் குழாய்கள் மற்றும் கூலன் கோடுகளை சேதப்படுத்துகின்றன. எனவே நீங்கள் செய்ய வேண்டும். கூடுதல் கவனமாக இருங்கள். பாதிக்கப்படும் அனைத்து பகுதிகளை முன்பு உலோக அல்லது மரத்தால் மூடுவதன் மூலம் எந்த வெல்பின் செயல்பாட்டையும் தொடங்குதல். உங்கள் வாகனத்தை ஜம்ப் ஸ்டார்ட் செய்ய வேண்டியிருந்தால் சரியான முறையைப் பற்றி நாங்கள் கூறுகிறோம். இந்த சூழ்நிலை பொதுவாக இருக்கக்கூடும். பேட்டரி வடிகட்டியால் வாகனத்தை இயக்குவதற்கு ஜம்ப் ஸ்டார்ட் தேவைப்படும். எனவே ஜம்ப் ஸ்டார்ட் செயல்பாட்டிற்கான சரியான முறையை பார்ப்போம். எனவே இது பேட்டரி வடிகட்டிய வாகனம். கிராங்கின் செய்யும் போது வோல்டேஜ் குறைந்து வாகனம் ஸ்டார்ட் ஆகாமல் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்போது சாரோ செய்யப்பட்ட பேட்டரியை கொண்டு வரவும். இது வாகன பேட்டரியுடன் இணையாக இணைக்கப்பட வேண்டும். அதாவது துணை பேட்டரியின் நேர் முனையம் வாகன பேட்டரியின் நேர் முனையுடன் உறுதியாக இணைக்கப்பட வேண்டும். அதேபோல் துணை பேட்டரியின் எதிர் முனையம் வாகன பேட்டரியின் எதிர் முனையுடன் உறுதியாக இணைக்கப்பட வேண்டும். இப்போது நீங்கள் வாகனத்தை கிராங்கு செய்து அது தொடங்கிய பிறகு துணை பேட்டரி இணைப்புகளை கவனமாக அகற்றவும். ஆனால் சில நேரங்களில் மக்கள் வாகனத்தை ஜம்ப் ஸ்டார்ட் செய்ய பரந்த பேட்டரியுடன் மாற்றுகிறார்கள். வாகனம் தொடங்கும் போது மீண்டும் பழைய பேட்டரியை வைக்கிறார்கள். இது போன்ற செயல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் இது வாகனத்திற்கான ஆல்டர்னேட்டர் மற்றும் மற்ற எலக்ட்ரானிக் அமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுத்தும். எனவே நண்பர்களே, இறுதியாக ஒரு சிறந்த தயாரிப்பை தேர்ந்தெடுத்ததற்காக உங்களை வாழ்த்துகிறோம். மைலேம் மற்றும் ஒட்டுமொத்த ஆயுளின் அடிப்படையில் உங்கள் வாகனத்தினால் சிறந்த செயல்திறனை பெற பின்பற்ற வேண்டிய சில நல்ல ஓட்டுநர் நடைமுறைகளை நாங்கள் வழங்குவோம். எனவே காலையில் முதல் முறை வாகனத்தை ஸ்டார்ட் செய்யும் போது ஆக்சிலரேட்டர் பெடலை அழுத்துவதற்கு முன் 1 நிமிடம் ஐடிலிங்கில் இருக்கட்டும். இந்த உடற்பயிற்சி வாகனத்திற்கு சரியான என்ஜின் எண்ணெய் சுழற்சிக்கு போதுமான நேரத்தை வழங்கும். வாகனத்தை ஸ்டார்ட் செய்த உடனேயே முடக்கிவிட்டால் ஆயில் பட்டினி காரணமாக டர்போசார்ஜர் சேதமடைய அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதேபோல் உங்கள் பயணத்தை முடிக்கும் போது இயந்திரத்தை அணைக்கும் முன்பு 1 நிமிடம் ஐடிலிங்கில் வைக்கவும். வாகனத்தின் டயர் பிரஷரை சோதித்து உரிமையாளர் கையேட்டில் கொடுக்கப்பட்ட பரிமாணங்களை பராமரிக்கவும். காற்று நிரப்பப்பட்ட டயர்கள் வேகமாக தேய்மானம் அடைய வழிவகுக்கிறது. இவை வாகனத்தின் மைலேஜை பாதித்து சீரற்ற டயர் தேய்மானத்தை ஏற்படுத்தும். வாகனம் ஓட்டும் போது உங்கள் பாதத்தை கிளட்ச் மீது வைக்காதீர்கள். இதனால் கிளட்ச் பகுதியளவில் ஈடுபட்டு வழுக்கி கிளட்ச் தட்டு அதிக தேய்மானத்தை அடையும். கியர் மாற்றும் போது கிளட்ச் பெடலை முழுமையாக அழுத்தி டிராய்க்கில் இருக்கும் போது கிளட்ச் பயணத்தை தவிர்க்கவும். எரிபொருள் மைலேஜை மேம்படுத்த குறைந்த கியருக்கு மாறுவது பரிந்துரைக்கப்படுகிறது. டாப் கியர் அல்லது ஓவர் டிரைவ் கியருக்கு மாறிய பிறகு வாகனத்தை சீரான வேகத்தில் ஓட்டவும். என்ஜினை 1500 முதல் 2000க்கு பராமரிக்கவும். விரைவான முடுக்கம் மற்றும் கடுமையான பிரேக்கிங் தவிர்க்கவும். கீழ்நோக்கி செல்லும் போது எக்ஸாஸ்ட் பிரேக்கை பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படுகிறது. இது பிரேக்கின் ஆயுளை அதிகரிக்கவும் உங்கள் அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் முடிவடையும். வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணியுங்கள். மது அருந்தி ஓட்டாதீர்கள். மொபைல் போனை பயன்படுத்தாதீர்கள்.